ராகவின் அம்மா இதுபோன்று எந்த விசேஷமும் வீட்டில் செய்து பழக்கம் இல்லாததால் வளைகாப்பில் மிகவும் சிரமப்பட்டார். இதற்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டது. சந்தியா வீட்டு உறவினர்களை ராகவின் அம்மா சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. மேலும் வளைகாப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கும் அந்த விசேஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் தன் தோழிகளோடு சேர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். சந்தியாவின் பெற்றோர் மற்றும் அவளுடைய கணவர் வளைகாப்பை நல்ல முறையில் நடத்தி முடித்தனர். ராகவ் அன்று மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தான். ஏனெனில் அந்த வளைகாப்பை பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்தது ராகவ் தான். சந்தியா ராகவ் தன்னை இந்த அளவிற்கு கவனித்துக் கொள்வதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். வளைகாப்பு நல்லபடியாக முடிந்து அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். உறவினர்கள் அனைவரும் சந்தியா மற்றும் ராகவிடம் விடை பெற்று கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றனர். சந்தியாவின் அம்மா அவளுக்கு இது 9வது மாதம் என்பதால் அவளுடனேயே இருந்துவிட்டார். சந்தியாவின் அம்மா அவளுக்கு பிடித்த அனைத்து உணவுகளையும் செய்து கொடுத்தார். இதனால் சந்தியாவின் உடல் நலம் மிக நன்றாக இருந்தது. அவள் மிகுந்த சந்தோஷமான மனநிலையில் இருந்தாள். ராகவ் தன்னுடைய மனைவியை தினமும் வாக்கிங் கூட்டி செல்வான். அவளுக்கு பிடித்த பழங்கள் மற்றும் நொறுக்கு தீனி வகைகள் என அனைத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுத்தான். வேலைக்கு சென்று கொண்டிருந்த சந்தியா அவ்வப்போது விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாள். இதற்கிடையில் ஒரு நாள் இரவு சந்தியாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. நள்ளிரவே பிரசவ வலி ஆரம்பித்து விட்டதால் இரவு தூங்கவும் முடியாமல் வலியால் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாள். அதன் பின் வலி அதிகமாகவே ராகவை எழுப்பி தனக்கு பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது என்று கூறினாள். உடனே ராகவும் சந்தியாவின் அம்மாவிடமும் தன்னுடைய அம்மாவிடமும் விஷயத்தை கூறினான். உடனே அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல ஆயத்தமானார்கள். 6 மணிக்கு மருத்துவமனை சென்று விட்டனர். மருத்துவமனையில் சந்தியா வலியால் துடித்து கொண்டிருந்தாள். பிரசவ அறையில் சந்தியா வலியால் துடித்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த டாக்டரிடம் தன்னுடைய கணவரை பார்க்க வேண்டும் என்று கூறினாள். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். அதன் பின் சந்தியா அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்த பின் சந்தியா மிகவும் பலவீனம் அடைந்திருந்தாள். அவளால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. ராகவும் சந்தியாவின் அம்மாவும் அவளையும் குழந்தையையும் நன்கு கவனித்துக் கொண்டனர். ஆனால் அவள் மாமியாருக்கு குழந்தையை எவ்வாறு தூக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. ஆனால் சந்தியாவிற்கு எப்போதும் அறிவுரைகளை மட்டும் கூறிக்கொண்டே இருப்பார். குழந்தையையும் பார்த்து கொள்ள தெரியவில்லை. குழந்தையையும் பார்த்து கொள்வதில்லை. அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருப்பது சந்தியாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. காலையில் இருந்து மருத்துவமனையிலேயே இருப்பார். சந்தியாவிற்கு வீட்டு உணவும் சமைத்து தராமல் ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லேயே உணவு வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு சென்றதும் மேலும் பிரச்சனைகள். குழந்தைக்கு பெயர் வைக்க அனைவரும் ஆவலோடு பெயரை தேடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவள் மாமியாரும் மாமனாரும் குழந்தையை செல்லமாக ஒரு பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தனர். இதற்கு இடையில் சந்தியாவும் ராகவும் பெயர் செலக்ட் செய்து வைத்து விட்டனர்.